ஆகஸ்ட் 15ஆம் தேதி தொடங்கவுள்ள 2 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் இலங்கையின் சுழல்பந்து வீச்சை எதிர்கொள்ள இந்திய பேட்ஸ்மேன்கள் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டும் என்று இந்திய முன்னாள் கேப்டன் அஜிங்கியா ரஹானே தெரிவித்துள்ளார். சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற்ற சில நாட்களுக்கு பிறகு பேசிய ரஹானே, இலங்கை தொடரில் முதல் இன்னிங்ஸ் மிகவும் முக்கியமானதாக இருக்கும் என்றும் சுழல்பந்து வீச்சை சமாளிக்க இந்திய வீரர்கள் தெளிவான திட்டத்துடன் களமிறங்க வேண்டும் என்று கூறினார். இந்தியா இலங்கை அணிகள் இடையிலான முதல் டெஸ்ட் போட்டி காலிலும், 2வது டெஸ்ட் போட்டி கொழும்பிலும் நடைபெறவுள்ளது. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கான வாய்ப்பை தக்க வைத்துக் கொள்ள இந்திய அணிக்கு இந்த தொடர் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தற்போது 9 டெஸ்ட் போட்டிகளில் 4 வெற்றிகளுடன் புள்ளிப்பட்டியலில் 5வது இடத்தில் இருக்கும் இந்திய அணி எஞ்சியுள்ள 9 போட்டிகளில் குறைந்தது 7 போட்டிகளில் வெற்றி பெற வேண்டிய சூழலில் உள்ளது. நியூசிலாந்துக்கு எதிரான வெளிநாட்டு தொடரும், அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரும் இந்தியாவுக்கு சவாலாக இருக்க உள்ளன. இலங்கையில் முதல் நாள் ஆடுகளம் பொதுவாக பேட்டிங்க்கு சாதகமாக இருக்கும் என்று குறிப்பிட்டார் ரஹான். அந்த வாய்ப்பை பேட்ஸ்மேன்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார். இலங்கையில் முதல் நாள் ஆடுகளம் பொதுவாக நன்றாக இருக்கும், ஆனால் பேட்ஸ்மேன் பந்து வீச்சாளரை ஆதிக்கம் செலுத்துவது மிகவும் முக்கியம். இதைதான் நான் இலங்கையில் விளையாடிய போது கற்றுக்கொண்டேன். மிகவும் தற்காப்புடன் விளையாடக்கூடாது என்று ரஹானே கூறினார். 2015 மற்றும் 2017ஆம் ஆண்டுகளில் இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட இந்திய அணி அந்த 2 தொடர்களையும் வென்றது. இருப்பினும் சமீப ஆண்டுகளில் சுழல்பந்து வீச்சை எதிர்கொள்வதில் இந்திய பேட்ஸ்மேன்கள் தடுமாறி வருகின்றனர். நியூசிலாந்து மற்றும் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான சமீபத்திய சொந்த மண் தொடர்களிலும் இந்திய அணி ஒயிட் வாஷ் தோல்வியை சந்தித்தது. இலங்கையும் கடந்த சில ஆண்டுகளில் சொந்த மண்ணில் வலுவான அணியாக இருந்து வருகிறது. கடந்த 3 ஆண்டுகளில் இலங்கையில் டெஸ்ட் தொடரை வென்ற ஒரே வெளிநாட்டு அணி ஆஸ்திரேலியா மட்டுமே. இதுகுறித்து ரஹானே கூறுகையில், இலங்கை அணியிடம் தரமான சுழல்பந்து வீச்சாளர்கள் உள்ளனர். மேலும் சுழல்பந்துக்கு சாதகமான ஆடுகளங்களும் இருக்கலாம். சொந்த மண்ணில் விளையாடும் அணியை வீழ்த்துவது எப்போதும் கடினம். யாரையும் சாதாரணமாக எடுத்துக் கொள்ளக்கூடாது என்பதை பல ஆண்டுகள் கிரிக்கெட் விளையாடியதில் கற்றுக்கொண்டேன் என்றார். மேலும் ஒவ்வொரு வீரரும் தனக்கென ஒரு தெளிவான திட்டத்தை உருவாக்கி அதன்படி முன்கூட்டியே செயல்பட வேண்டும். டெஸ்ட் கிரிக்கெட்டிலும் இதுவே மிக முக்கியமானதாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இதற்கிடையில் இந்திய அணி இலங்கை தொடருக்கு முன்னதாக கொழும்பில் உள்ள என்சிசி மைதானத்தில் 3 நாள் பயிற்சி ஆட்டத்தில் விளையாடி வருகிறது. முதலில் பேட்டிங் செய்த இலங்கை அணி முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் 8 விக்கெட் இழப்புக்கு 358 ரன்கள் எடுத்தது. மந்தமான ஆடுகளத்தில் இலங்கை பேட்ஸ்மேன்களை வீழ்த்த இந்திய பந்து வீச்சாளர்கள் கடுமையாக போராடினர். 2வது நாள் ஆட்டத்தில் இந்திய அணி பேட்டிங் செய்ய உள்ளது. இடது கட்டை விரலில் ஏற்பட்ட சிறிய காயம் காரணமாக முதல் நாள் ஆட்டத்தில் பங்கேற்காத கேப்டன் சுப்மன் கில் 2வது நாள் களமிறங்குவாரா என்பது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. கில் இல்லாத நிலையில் முதல் நாள் ஆட்டத்தில் KL ராகுல் இந்திய அணிக்கு தலைமை தாங்கினார். சாய் சுதர்சன், தேவதூத் படிக்கல், துருவ் ஜூரல் உள்ளிட்ட இந்திய அணியின் பல வீரர்கள் கடந்த மாதம் இந்திய A அணியுடன் இலங்கைக்கு சென்று 2-4 நாள் போட்டிகளில் விளையாடியிருந்தனர். இலங்கை தொடரில் இந்திய அணியின் வெற்றிக்கு பேட்ஸ்மேன்களின் அணுகுமுறையும் சுழல்பந்து வீச்சை எதிர்கொள்ளும் திறனும் முக்கிய காரணிகளாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.